இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னங்க எங்க அண்ணனுக்கு நீங்க அவ்வளோ கொச்சல் குத்துனேங்கிறீங்க? 2026ல இதான் 2026 இந்த வருஷத்துல அவர் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு நினைப்புல நீங்க குடுக்குற இந்த டார்ச்சர் இருக்குது பாருங்க. ஏன் இன்னும் அவருக்கு வந்து இந்த சென்சார் சர்டிபிகேட் தணிக்கை சான்றிதழ் ஏன் குடுக்கல? ஏன் குடுக்காம இருக்கீங்க? இத்தனை கேஸ் ஏன் போகுது? எங்க அண்ணன் வந்துருவாருன்னு உங்களுக்கு அப்படி பயம், அப்படி கலும்புதா? எங்க அண்ணன் வந்தாருன்னு வச்சுங்க சும்மா அப்படி மாஸ் பண்ணுவார், தெரிஞ்சுமா? மாஸ் பண்ணுவாரு. ஏங்க என்னங்க நினைச்சிருக்கிறீங்க உங்க மனசுல? எச் வினோத் அவர்கள் இயக்கி, இதுவே நீங்க சன் பிக்சர்ஸ் இயக்கி, ஐயோ ப்ரொடக்ஷன் அது சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? பண்ண மாட்டீங்க. எத்தனை படம் வந்து விஜய் வச்சு நீங்க இது பண்ணிடுறீங்க. சன் டிவில ஊனா படம் போடுறீங்களா இல்லையா சொல்லுங்க. ஆனா நீங்க இப்படி பண்றது இருக்குல்ல, ரொம்ப மோசமானது. இது என்ன மேட்ருன்னா வச்சுங்க, ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்னு விட்டாங்க. இன்னமும் இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்காம இருக்கிறாங்க, சென்சார் சர்டிபிகேட். இந்த சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கூடாம தடுக்கிற வேலை இருக்குதுல்ல, ரொம்ப மோசமான வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்க இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுங்க. நீ என்ன நினைச்சீங்கன்னா இப்ப என்ன நினைச்சீங்கன்னா இப்ப இந்த பராசக்தி இருக்குதுல்ல, அதை எப்படியாச்சும் ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர்லயே என்ன வேலை பார்த்தாங்கன்னா, ஒரே டைம்ல இவங்களே வந்து ஆக்ட் பண்ணி ஏகப்பட்ட பேர்கிட்ட காசு குத்தி பராசக்தி ஜனநாயகனோட பராசக்தி ட்ரெய்லர் வந்து அதிகமா ஓட விட்டாங்க. அது எப்படி ஒரே நாள்ல 4 கோடி போகுது? ரெக்கார்டு பிரேக். எங்க அண்ணன் மட்டும்தான் ரெக்கார்டு பிரேக் பண்ணுவாரு. இப்ப வந்தவர் விரலாம் சிவகார்த்திகனை சொல்லிட்டாரு, ஆடியோ லான்ச்லயே அவரே சொல்லிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி பொங்கல், நீங்க என்ன வந்தாலும் அது பண்ணாலும் இது பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுல தெளிவா சொல்லிட்டாருங்க. நீங்க வந்து தேவையில்லாம 2 பேருக்குள்ள அப்படி மூட்டி விடணும். பராசக்தி வந்து அந்த மாதிரியான ஒரு கதை, எப்பேற்பட்ட டைட்டில், இதெல்லாம் கொண்டு வர இந்தி திரும்பிக்கு எதிராக இது பண்ணது எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணிக்கிறீங்க. எங்க அண்ணன் சீமானே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம், இருந்தாலும் ஆமையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு அப்பா நான் அது தெலுங்கு வருஷன் நான் பார்த்தேன்பா. எங்க அண்ணன் மேல ஒரு பெரிய காண்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இவரு தமிழர், எதுக்கு போய் தெலுங்கு படத்தை பார்க்கணும்? நான் கேக்குறேன். என் மக்களுக்காக, தம்பிக்காக, எதுக்காக இவர் பார்க்கவே மாட்டாரு. இப்ப தம்பிக்காக இவர் போய் தெலுங்கு படத்தை பார்த்துட்டு வந்து எவ்வளவு விமர்சித்து பாரு தெலுங்கர்களை. ஆனா தம்பிக்காக, யாரு எங்க அண்ணனுக்காக, அவருடைய தம்பிக்காக போய் பார்த்துட்டு வந்து இவர் என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் பெரிய நான் பார்த்தேனே, அதெல்லாம் பெரிய எந்த அப்படியே சான்றிதழ் கொடுக்காத அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லையேன்னு எங்க அண்ணன் பேசுறாரு. அதுல அவர் பேசுறாருன்னா அதுல எவ்வளவு உண்மை இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுல இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சென்சார் சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவனோ பேசினுக்கிறான், முட்டா பசங்க. அதெல்லாம் அதான் உள்ளுக்குள்ள அந்த சென்சார் சர்டிபிகேட் இருக்குல்ல, இது என்ன பண்றானுங்கன்னா ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இவங்க தான் லிங்க் வச்சு மறைமுக கூட்டணி வச்சுக்கிறாங்கல்ல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காததுக்கு காரணம் திமுக தான். எந்த வகையிலயும் வந்து பிஜேபி கிடையாது. அவங்க கூட்டணியில இங்கிருந்து தகவல் சொல்லி இப்போ ஜனநாயகன் வரவிடாம பண்றாங்க. விஜயோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், வரலாறு படம் அஜித் இதுன்னு நீங்க டக்குன்னு வந்துடக்கூடாது. அப்படிலாம் எனக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணுவீங்க எனக்கு தெரியும். வரலாறு படம் அஜித் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப விஜயோட வரலாற்றுல சொன்ன டேட்டுக்கு எப்படி சொன்ன டேட்டுக்கு படம் வர்றதுன்றது தான் அவருடைய வரலாறு இது வரைக்கும். அதை தடுக்கணுன்றதுக்காக கோர்ட்ல அவர் உள்ள ஆள் வச்சுக்கிறாரு பாருங்க. எங்க ஐயா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர் வந்து உள்ள ஆள் வச்சுக்கிறாரு கோர்ட் உள்ளே. அவர் என்ன கேட்கிறாரு, ஏன் நீங்க தேதி ஒரு நாள் தள்ளி வச்சுக்க கூடாது இப்படிலாம் கேட்கிறாரு. அப்ப கேக்குறாங்கன்னா தெரிதில்ல இதுல இருந்தே உள்ளுக்குள்ள சதி இருக்குன்னு. இவங்க பராசக்தி எப்படி அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? 2 பேரும் அடிச்சுக்கணும்ல. அப்போ 10ஆம் தேதி பராசக்தி வருதுல, அதே டேட்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் மூட்டி விடுற வேலையை தான் வந்து இந்த எல்லா தீய சக்தி எல்லாம் பாக்குறது தீய சக்தியோட வேலை தான். எங்க அண்ணன் எவ்வளவு நியாயமா மக்களுக்காக போராடுறதுக்காக அதுலயே சொல்லிருப்பாரு, திரும்பி போற ஐடியாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏற்கனவே லியோ படத்துக்கு இது பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் டே எதுவும் உள்ள, அதுவே வந்து பெரிய திமுக சதி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டு ட்ரைலர் விடுறாங்க, அதை ரிப்பீட் போட மாட்டாங்க.
இது ஒரு சதி. ஏகப்பட்ட சதி வேலைகளை எங்க அண்ணனுக்கு எதிராக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஆக மக்களே, ஜனநாயகன் படத்துக்கு உங்களை ஆக பெரும் ஆதரவை கொடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற இந்த தீய சக்தியை ஒழிச்சாதான் எங்க அண்ணன் டான்ஸ்ல ஆடுவார். கடைசி ஆடியோல குட்டி ஸ்டோரிலாம் சொல்லி டான்ஸ்லாம் பயங்கரம் வந்தார். அப்படி போட்டு அப்படி ஸ்டெப் வந்துச்சா அப்படி போட்டு எடுத்தன்னு வச்சுங்க போடுவாரு. அதெல்லாம் பயங்கரமா போடுவாரு. இந்த மாதிரி உங்களால டான்ஸ் ஆட முடியுமோ? யாருன்னா ஆடுவாங்களா? அடி கோட் பயங்கரமா ஆடினார்ல. ஆகோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தீய சக்தி எப்படியாச்சும் விஜயை ஒழிச்சு கட்டணும், எங்க அண்ணனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஜனநாயகனுக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. இந்த ஜனநாயகனுடைய வெற்றி தான் 2026 எங்க அண்ணனுடைய வெற்றி. அந்த ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.